ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எம்டி சால்னா தாங்க பார்க்க போகிறோம். பரோட்டாவோடையும் இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக அல்டிமேட்டான எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோங்க. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான இந்த பரோட்டா சால்னாவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு 15-20 பல்லு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தனியாக இந்த பவுலில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ தேங்காவையும் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதோடவே 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி வந்து சேர்த்துக்கிறேன். கல்பாசி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா தலை வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சால்னாக்கு புதினா வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். புதினா சேர்த்து வதக்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பொடியோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். நல்லா வந்து திக்காக இருக்குது. நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சால்னாக்கு நான் மிக்ஸி ஜார் அலசி ஒரு 2 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு சால்னா வந்து கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகும். நம்ம இதில் முந்திரி பருப்பு கசகசாலாம் அரைச்சி சேர்த்துருக்கறனால நல்லா கெட்டித்தன்மை வரும். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதக்கும் போதும் நம்ம ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சால்னா நல்லா தலதலன்னு கொதிச்சிட்ருக்கு. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம சால்னாவை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக நம்மளோட சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம இதில் வந்து எம்டி சால்னாவாக செஞ்சுருக்கோம்.
இதோடவே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வெஜ் சால்னா கூட ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக அரைக்காய் அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கிறேங்க. அவ்வளோதான், பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போலவே எம்டி சால்னாவை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் இன்னைக்கு பரோட்டாவோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே போல் நீங்களும் பரோட்டா சால்னாவை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.